போராட்டத்தில் அவசர பயணம். இளைஞர்களுக்கு மிகவும் திறம்பட கற்பிக்கக்கூடிய இடம். கிராமப்புறங்களில் இருந்து இளைஞர்களை நகரங்களுக்கு வரவழைப்பதற்கு காலம் மிகவும் கடைசியாகிவிட்டது. நகரங்களில் நமது விசுவாசத்தைச் சேர்ந்தவர்கள் வசிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் சூழ்நிலைகள் உருவாகி வருகின்றன. வெளிப்புற மையங்களிலிருந்து நகரங்களில் பணிபுரிதல். முடிந்தவரை நமது நிறுவனங்கள் நகரங்களிலிருந்து விலகி அமைந்திருக்க வேண்டும். இந்த நிறுவனங்களுக்கென நமக்கு ஊழியர்கள் தேவை. மேலும் அவை நகரத்தில் அமையுமானால் நமது மக்களின் குடும்பங்கள் அவற்றுக்கு அருகில் குடியேற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இடைவிடாத குழப்பமும் கலவரமும் நிறைந்த நகரங்களில் அவருடைய மக்கள் குடியேறுவது தேவனுடைய சித்தமல்ல. உங்கள் குடும்பங்களை நகரங்களிலிருந்து விலக்கி அழைத்துச் செல்லுங்கள் என்பதே எனது செய்தி. மனிதர்கள் கேட்பார்களோ அல்லது கேட்காமல் இருப்பார்களோ, உண்மை பேசப்பட வேண்டும். நகரங்கள் சோதனைகளால் நிரம்பியுள்ளன. நமது இளைஞர்களை இந்த தீட்டுதலிலிருந்து முடிந்தவரை விலக்கி வைக்கும் வகையில் நமது வேலையை திட்டமிட வேண்டும். நகரங்களில் வெளிப்புற மையங்களிலிருந்து பணிபுரிய வேண்டும். தேவனுடைய தூதர் கூறினார், நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டுமா? ஆம், தேவனுடைய மக்கள் அவற்றில் வசிப்பதன் மூலம் அல்ல, மாறாக பூமியின் மீது வரவிருப்பதைப் பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக அவர்களை சந்திப்பதன் மூலம். நகரங்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய இடங்களில், கிராமப்புறங்களில் நகரங்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய இடங்களில் ஊழியர்களுக்கான சிறிய பயிற்சி பள்ளிகளுக்கு ஏற்றதாகவும், சத்தியத்தை அறியாத நோயுற்ற மற்றும் சோர்வடைந்த ஆத்துமாக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகளும் வழங்கப்படக்கூடிய இடங்களிலும் நல்ல நியாயத்தீர்ப்பு வழங்கும் மனிதர்களை நியமிக்க வேண்டும். சத்தமும் இரைச்சலும் நிறைந்த நகரங்களில் கட்டிடங்களை கட்ட வேண்டாம். ஏனோக் மற்றும் லோத்திடமிருந்து பாடங்கள். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் மக்களாகிய நாம் நகரங்களை விட்டு வெளியேற வேண்டும். ஏனோக்கைப் போலவே நாம் நகரங்களில் பணிபுரிய வேண்டும், ஆனால் அவற்றில் வசிக்கக்கூடாது. ஒரு தேசத்தில் அக்கிரமம் பெருகும்போது சோதோமில் லோத்தின் குரல் கேட்கப்பட்டது போல எப்போதும் எச்சரிக்கையும் போதனையும் வழங்கும் ஒரு குரல் கேட்கப்படும். ஆயினும் லோத் அந்த தீய அசுத்தமான நகரத்தில் தன் வீட்டை அமைத்திருக்காவிட்டால் தன் குடும்பத்தை பல தீமைகளிலிருந்து காப்பாற்றியிருக்க முடியும். நகரத்திலிருந்து சற்று தொலைவில் இடம் அமையுங்கள். ஏனோக் தேவனோடு நடந்தார், ஆனாலும் அவர் எல்லாவிதமான வன்முறை மற்றும் தீமைகளால் அசுத்தமான எந்த நகரத்தின் மத்தியிலும் வாழவில்லை. நகரங்களில் தேவாலயங்கள் அமையட்டும், ஆனால் நிறுவனங்கள் அல்ல. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட செய்தி. வெளிப்புற மையங்களிலிருந்து நகரங்களில் பணிபுரிய வேண்டும் என்று கர்த்தர் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகரங்களிலிருந்து வெளியேறுங்கள், நகரங்களிலிருந்து வெளியேறுங்கள். இதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்து வரும் செய்தி. பூகம்பங்கள் வரும், வெள்ளங்கள் வரும், சத்துரு எல்லா வகையிலும் சேவிக்கப்படும், கடவுள் அடிக்கடி மறக்கப்படும் அந்த பொல்லாத நகரங்களில் நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் தெளிவான ஆவிக்குரிய பார்வை கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நகரங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கு நாம் ஞானமான திட்டங்களை வகுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த இடங்களில் பரவலாக காணப்படும் தீய மற்றும் ஒழுக்கக்கேடான செல்வாக்குகளிலிருந்து நம் குழந்தைகளையும் நம்மையும் பாதுகாக்கக்கூடிய இடங்களில் நாம் வாழ வேண்டும். இறுதி போராட்டத்தில் அவசர பயணம். தப்பி ஓடுவதற்கான அடையாளம். இப்போது தேவனுடைய மக்கள் தங்கள் பாசத்தை இந்த உலகின் மீது வைப்பதற்கோ அல்லது தங்கள் பொக்கிஷங்களை இங்கு சேமித்து வைப்பதற்கோ இது நேரமல்ல. முற்கால சீடர்களைப் போல நாம் வனாந்தரமான மற்றும் தனிமையான இடங்களில் அடைக்கலம் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ரோமானிய படைகளால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டது யூதேய கிறிஸ்தவர்களுக்கு தப்பி ஓடுவதற்கான அடையாளமாக இருந்தது போல, போப்பாண்டவரின் ஓய்வு நாளை அமல்படுத்தும் அதிகாரம் கையகப்படுத்தப்படுவது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அப்போது பெரிய நகரங்களை விட்டுவிட்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒதுக்குப்புறமான இடங்களில் உள்ள அமைதியான வீடுகளுக்குச் செல்ல வேண்டிய நேரம் அதுவாக இருக்கும். இப்போது இங்கு விலையுயர்ந்த வீடுகளை தேடுவதற்கு பதிலாக நாம் ஒரு சிறந்த நாட்டிற்கு, அதாவது பரலோக நாட்டிற்கு செல்ல தயாராக வேண்டும். நமது செல்வத்தை சுய இன்பத்திற்காக செலவிடுவதற்கு பதிலாக நாம் சிக்கனமாக வாழ பழக வேண்டும். Emergency flight in closing conflict where the youth may be taught most effectively too late to call young men and women from the country to the city. Conditions are arising in the cities that will make it very hard for those of our faith to remain in them. Working the cities from outposts as far as possible, our institutions should be located away from the cities. We must have workers for these institutions, and if they are located in the city, that means that families of our people must settle near them. But it is not God's will that his people shall settle in the cities, where there is constant turmoil and confusion. Take your families away from the cities is my message. The truth must be spoken, whether men will hear, or whether men will forbear. The cities are filled with temptation. We should plan our work in such a way as to keep our young people as far as possible from this contamination. The cities are to be worked from outposts. Said the messenger of God,
shall not the cities be warned? Yes, not by God's people living in them, but by their visiting them, to warn them of what is coming upon the earth. In easy access to the cities let men of sound judgment be appointed, in the rural districts, in easy access to the cities, suitable for small training schools for workers, and where facilities may also be provided for treating the sick and weary souls who know not the truth. Do not erect buildings in the noisy cities. Lessons from Enoch and Lot. As God's commandment-keeping people, we must leave the cities. As did Enoch, we must work in the cities but not dwell in them. When iniquity abounds in a nation, there is always to be heard some voice giving warning and instruction, as the voice of Lot was heard in Sodom. Yet Lot could have preserved his family from many evils, had he not made his home in this wicked, polluted city. Place some distance away from the city. Enoch walked with God, and yet he did not live in the midst of any city, polluted with every kind of violence and wickedness. Churches, but not institutions in the cities. The message given by the Lord repeatedly. The Lord has instructed us that we are to work the cities from outpost centers. Out of the cities, this is the message the Lord has been giving me. The earthquakes will come, the floods will come, and we are not to establish ourselves in the wicked cities, where the enemy is served in every way, and where God is so often forgotten. The Lord desires that we shall have clear spiritual eyesight. We must make wise plans to warn the cities, and at the same time live where we can shield our children and ourselves from the contaminating and demoralizing influences so prevalent in these places. Emergency flight in closing conflict. The signal for fleeing. It is no time now for God's people to be fixing their affections or laying up their treasure in the world. The time is not far distant, when, like the early disciples, we shall be forced to seek a refuge in desolate and solitary places. As the siege of Jerusalem by the Roman armies was the signal for flight to the Judean Christians, so the assumption of power, enforcing the papal Sabbath, will be a warning to us. It will then be time to leave the large cities, for retired homes in secluded places among the mountains. And now, instead of seeking expensive dwellings here, we should be preparing to move to a better country, even a heavenly. Instead of spending our means in self-gratification, we should be studying to economize.